கோயிலில் சீட்டிங் பண்ணிட்டு என்ன ஸ்டேஷனில் போய் உட்காந்து அவமானப்பட்டது வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. நீ இதே வந்து காப்பாற்றின. உனக்காண்டி நான் என்ன பண்ணணும் சொல்லு. இன்னைக்கு வேணா, நாளைக்கு பேசிக்கலாம். என்ன நீ சொல்லு. காலைல பேசிக்கலாம்ப்பா. ஏய், எனக்காண்டி நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க. நான் ஏதாவது திருப்பி செய்யணும்ல. ஏதோ மனசில் வச்சுருக்க சொல்லு. அப்புறம் பேசிக்கிறேன், நான் கிளம்புறேன். உட்காரப்பா. ஏய் அக்கா, வாடா. தேட்டருக்காரன் என்ன கேட்டான்னு உனக்கு தெரியுமாடா? டேய் அண்ணே, பேங்க் லாக்கரில் நம்ம கோயில் நிலத்தோட பட்டையா இருக்காம நிறைய பேர் மினிஸ்ட் லெவலில் கேட்குறாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு 10% தராங்களானே. இதுக்கு மச்சானும் மதினி உடனே ஒத்துக்கிட்டாங்கன்னு மாமா கிட்டே சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீ யார்கிட்ட வாயோ தரக்கூடாதுன்னு ஏன்ட்டையும் சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, இதே மேட்ரு. இப்போ நீ இதை பண்ணேன்னு வச்சுக்கியேன், வாழ்க்கையில் இதோட ரொம்ப நல்லா இருப்பேன். 20 சி உன் பங்கு. டேய் அண்ணே, என்ன? ஆமாம் மாமா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எவனோ எழுதி வச்ச பட்டைங்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு சிக்கலும் வராது. இத்தனை வருஷமா இந்த கோயிலை காத்து வேலை செஞ்சதுக்கு அந்த கடவுளே கூலியா கொடுக்குதுன்னு நினைச்சு செய்யுங்க. அதுக்கு ஆதி அண்ணே ஒத்துக்கிற மாட்டார்ல. ஆமாம்,